அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம தினமும் வந்து பார்த்தா 100 கொஸ்டின் விதமாக பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தா மொத்தம் வந்து பார்த்தா 4200 கொஸ்டின் பார்க்கலாம்னு ஐடியா வச்சுருக்கோம். சரிங்களா? தினமும் 100 கொஸ்டின் விதமாக 4200 கொஸ்டின் பார்க்கலாம்னு வச்சுருக்கோம். இது வரைக்கும் நம்ம எத்தனை வீடியோ போட்டிருக்கோம்னா 1600. சரிங்களா? 16 செட்டு வீடியோ போட்டோம். 1600 கொஸ்டின் பார்த்துட்டோம். சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1601லேருந்து 1700 வரைக்கும் பார்க்க போகிறோம். சரிங்களா? தினமும் 100 கொஸ்டின் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து போட்டுகிட்டே இருக்கோம். நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். 100 கொஸ்டின் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுங்கள். நீங்கள் 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அது கடைசியில் உங்களுக்கு 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எவ்வளோ பார்க்கிங்களோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடைப்புக்குள்ள உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் பிரித்தெழுத கிடைப்பதுக்குங்க. பாருங்களேன், அடைப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தல் ஊழியர்லேருந்து எல்லாத்தையும் கேட்காங்க. சரிங்களா? சேர்த்தலுக்கு பிரித்தலை கூட கேட்காங்க. அப்போ பாருங்கள் என்ன வரும்? என் தமிழ் ப்ளஸ் நாவா, இல்லை எந்த தமிழ் ப்ளஸ் நாவா, இல்லை எம் ப்ளஸ் தமிழ் நாவா, இல்லை எந்தம் ப்ளஸ் தமிழ் நாவா? ஆன்சர் என்ன? எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. சூப்பர். ஏன்? சரிங்களா? மவ்வீர் ஒற்று அழிந்து வன்மைக்கு இனமாக ஐந்து வந்து அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ந்தது. சரிங்களா? அதனால் எம் ப்ளஸ் தமிழ்னா. அதை பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க. சுட்டல். இந்த சுட்டல் வந்து 9th 10th வந்து பார்த்தா மொழித்திறன் பேச்சில் இருக்குது தான். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது காட்டு விலங்குகளை சுட்டல் தடை செய்யப்பட்டுள்ளதா, செய்து தவறுகளை சுட்டல் திருந்த உதவிதா, தீனால் சுட்டல் புண் உள்ளாருமா, இல்லை தலையில் மல்லிகைப்பூ சுட்டலா? எது வரும்? செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து இருக்குது. சரிங்களா? செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. அப்போ ஆன்சர் என்ன வரப்பா வரும்? பி. சரிங்களா? சரியான இணைப்பு சொல்லியிருக்காங்க. காகிதமில்லை தவறுகள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் இருக்காங்க. ஏன் கேட்டால் அவர் எளிமையை விரும்பியவர். அப்போ ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கேள்வி கேட்குங்க. விரும்பாதவர் ஏன் விரும்பலை அப்படின்னு கேட்டால், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படின்னு. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஏனெனில். அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்கள். ஆன்சர் சொல்லுங்கள். மாணிக்கம் அவர்கள் மகிழ்வில் பயணம் செய்வதை விரும்பாதவர். இதுவும் அதே தான். மாணிக்கத்தை போய் காகிதம் எழுதி போய் மாணிக்கம்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அப்போ ஏனெனில். சரிங்களா? அடுத்தா பாருங்கள். மலை. சரியான இணைப்பு சொல்லி கொடுத்துங்க. மலை டேஷ் உலகில் உயிர்கள் இல்லை. மழை ஏனெனில் உலகில் உயிர்கள் இல்லையா, இல்லை மழை இல்லை எனில் உலகில் உயிர்கள் இல்லையா, மழை ஆகையால் உலகில் இல்லையா, மழை அதனால் இல்லையா? அப்போ மழை இல்லை எனில் உலகில் உயிர்கள் இல்லை. அதனால் வரணும். ஆன்சர் பி. அது பாருங்கள். பட்ட மரத்தின் வருத்தங்கள் எப்படி? யாரா, எப்படியா, யாவை, எதற்கு? யாவை. எப்படி சொல்லணும்? பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வருத்தம், இந்த வருத்தம், இந்த வருத்தம் அப்படின்னு நிறைய இருக்கும். சரிங்களா? சரியான வினா சொல்லி தேர்ந்தெடுங்க. டேஷ் பேர் சுற்றுலா சென்றனர். அப்போ பாருங்கள், எப்போது சுற்றுலா சென்றனர் பேருன்றாங்க. அப்போ என்னடும்? எத்தனை வரணும். சரிங்களா? அதை 8வது கொஸ்டின் பாருங்கள். சான்றோருக்கு அழகாவது எப்படி, எங்கு, ஏது, எது, ஏன்? சான்றோருக்கு அழகாவது எது அப்படி தானே கேட்கணும். அப்போ ஆன்சர் பி. அதை பாருங்கள். பொருத்தமான காலம் கான் என்ற சொல்லின் எதிர்காலத்தை கேட்டிருக்காங்க. எதிர்காலம்னா என்னது? இப்போ இவ்வளோ வந்திருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, காண்பான் தான் எதிர்காலம். நிகழ்காலம் காண்கிறான். சரிங்களா? கண்டான். இட்டு இன்னு. கண்டான் இது இறந்த காலம். கண்டேன் இது இறந்த காலம். சரிங்களா? இது வந்து நிகழ்காலம் இதுதான் எதிர்காலம். ஆன்சர் பி. அதை பாருங்கள். 10வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்கள் இணைத்து புதிய சொல் உருவாக்க இயலாதுன்னு கேட்குறாங்க. இப்போ எந்த சொல்லோட நீங்கள் புதிய சொல் உருவாக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? அப்போ பாருங்களேன். வான்மலை. சரிங்களா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சொல்லலாம் உருவாக்க முடியாதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணு வச்சு பார்த்தீங்கன்னா எந்த சொல்லும் உருவாக்க முடியாது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணு தான் ஆன்சர். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் எந்த சொல்லையும் உருவாக்கப்படுங்க. விண்பூ, விண்மணி, விண்மலை, விண்வான் அப்படி எதுவும் உருவாக்க முடியாது. ஆனால் மீதி எதை வச்சு எல்லாத்தையும் உருவாக்கலாம். சரிங்களா? அதாவது உருவாக்க இல்லாத பாருங்கள். பூமணி பாருங்க, வான் பூ. சரிங்களா? இப்படி எதுனா உருவாக்கலாம். ஆனால் விண்ணை வச்சு எதுவும் உருவாக்க முடியாது. ஸோ ஆன்சர் வின். அதை பாருங்கள். சொற்கள் இருந்து புதிய சொல்லி உருவாக்க கேட்குங்க. அப்போ வந்து இது இருந்துன்னா ஆன்சர் 10வது கொஸ்டின் காப்பிய சுவை. சரிங்களா? அது உருவாக்கலாம். அடுத்த பாருங்கள். 12வது கொஸ்டின் பேச்சு வழக்கை எழுத்து வழக்க மாட்டோம். இதை கொடுத்துடுங்க அப்படிங்காங்க. அப்போங்க இதை கொடுத்து விடுங்கள். சரிங்களா? ஆன்சர் வந்து இதை கொடுத்து விடுங்கள். விளக்கு இருபொருள் நீங்கள் சொல்லணுமா? என்னென்ன இதெல்லாம் பாருங்கள். ஒன்று வந்து பார்த்தா என்ன விளக்கு? விளக்குன்ட்டாங்க. ஒன்று நம்ம அகல் விளக்கு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தி எனக்கு விளக்கு தெளிவாக அப்படி சொல்லலாமா? அப்போ பாருங்கள். உண்மை என்பது எதிர்ச்சொல். உண்மைன்னா அதுக்கு ஆன்சர் என்னது? எதிர்ச்சொல் பொய்மை. எதிர்ச்சொல்.
இருபொருள் தருக ஆறுன்னு இருக்காங்க. ஆறுனா உங்களுக்கு தெரியும், இன்னொன்று நதி, இன்னொன்று என்னன்னு தெரியும். சரிங்களா? அடுத்த பாருங்கள் கோல். கோல்னா வந்து பார்த்தீங்கன்னா கொடு, கோல்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா கோல்னா கொடு கொடுத்தா இங்கே கலகம் வராது. அப்போ பார்த்தீங்கன்னா கோல்னா பெரு. அப்போ பாருங்கள் கோல்னா விண்மீன், அதை வச்சு எடுத்துடலாம். அதை பாருங்கள் இது பாருங்கள் டேஷில் நான் டேஷ் செல்கிறேன். விடு நான் வீடு செல்கிறேன். சரிங்களா? விடு நான் வீடு செல்கிறேன். அப்போ ஆன்சர் டி வருமா? அது பாருங்கள் மாநகராட்சி. இங்கே பாருங்கள் மாநகராட்சி சிறப்பு கூட்டம் என்று தலை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினார் மாப்பூசி. ஆந்திர தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து மாப்பூசி வந்து முழங்கிய முழக்கம் இது அப்படிங்காங்க. அப்போ ரெண்டுமே சரிதானே? ஆன்சர் பி. 19 கொஸ்டின் பாருங்கள் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆன்சர் மொழியியல். சரிங்களா? கான்சன்னா தெரியும், மெய்யொலி. சரிங்களா? ஸ்பேஸ் டெக்னாலஜினா நல்லா தெரியும், விண்வெளி தொழில்நுட்பம். சரிங்களா? அடுத்தது லான்ச் வீல். சரிங்களா? அதனால் தெரியும். மிசில்னா ஏவுகணை, லான்ச் வீல்னா ஊர்தின்னு தெரியும் கரெக்டாக. சரிங்களா? அதை பாருங்கள் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. தமிழ் முற்காலத்தில் கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தேன். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டன. இதனை கலைஞன் கம்மியர் வருகன கூ ஊய் என மணிமைகளை அறியலாம். தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தின. நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தின. பக்கல்கள் தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தின. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை தச்சு மூலம் சரிங்களா இன்னும் நீட்டளவியால் கணக்கிட்டன. பெரிய படகுகள் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலின் தலையை போன்று வடிவமைப்பது உண்டு. கரிமுகம்பி, பரிமுகம்பி என்று இவை அழைக்கப்பட்டன அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டோம். இப்போ ஆன்சர் சொல்ல போகிறோம். கப்பல் கட்டுக்கலைஞர் மணிமேல் என்ன சொன்னிச்சு? கம்மியான்னு சொன்னிச்சு. தச்சு மூலம் என்பது நீட்டல் அளவு. சரிங்களா? முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்படும்னா கரியா பரியா. பரினா தான் குதிரை. சரிங்களா? பரிமுகம். சரிங்களா? அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்படும் மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எது பயன்படுத்தப்பட்ட மரங்கள்? ஆன்சர் என்ன வரும்? பயன்படுத்தப்பட்ட மரத்துக்கு நாவல். சரிங்களா? எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினா நீரினால் பாதிப்படையாதது. சரிங்களா? எல்லாமே நம்ம மேலே பார்த்தது தான். சரிங்களா? அடுத்த பாருங்கள் ஒரு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க ஒரு அழகிய இது கொஸ்டின் தப்பு. சரிங்களா? ஒரு எங்கேயுமே வராது, ஓர் தான் வரணும். அப்போது ஒரு இனிய குளம் இருந்தது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓர் வரணும். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்ததுன்னு வரணும். கொஸ்டின் தப்பு. சரிங்களா? அதை பாருங்கள் ஓர் ஊரில் ஒரு விவசாயி. சரிங்களா? ஓர் ஊரில் ஒரு விவசாயி. அப்போ ஆன்சர் சி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆன்சரு 30வது கொஸ்டின். அதுவும் ஒரு தான் கொடுங்க. அப்போ பாருங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்தான். அது கரெக்டாக இருக்கா? அதை பாருங்கள் மூத்தோர்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரியோர். மாற்றார்னா யார்? சரிங்களா? நெறினா வழி, தூட்டு முன்னே இகழும்படி. மாற்றார்னா மற்றவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 1, 4, 2, 3. அப்போ வந்து ஆன்சர் பி. சரிங்களா? 32வது கொஸ்டின் பாருங்கள். மழலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தெரியும். வனப்புனா அழகு, பூரிப்புனா என்னது? மகிழ்ச்சி, மேனினா உடல். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2, 4, 1, 3. அப்போ என்னென்னா பி. சரிங்களா? 33வது கொஸ்டின் பாருங்கள். சொல்லுபொருளுக்கு இது கிடைக்குங்க. வினை மரபு, ஒளி மரபு கொடுத்துருக்காங்க. புலி நிச்சயம் உருமும், சிங்கம் யானை நிச்சயம் பிளிரும். சரிங்களா? சிங்கம் முழங்கும், ஆந்தை அலரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2. ஆன்சர் வந்து ஏ. சரிங்களா? அடுத்த ஒருமைப்பன்மை. சரிங்களா? பசு என்பது ஒருமை. கன்றை ஈன்றதுன்னு வரும், தப்பு. பசு கன்றை ஈன்றார்கள், தப்பு. பசு கன்றை ஈன்றது, இதுதான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அதை பாருங்க எம்பளம்னா வந்து பார்த்தீங்கன்னா சின்னம், சரிதான். திசிஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. அறிவாளர்னு. இன்டலெக்சுவல்னா தப்பு. திசிஸ்னா ஆய்வேடு, இன்டலெக்சுவல்னா அறிவாளர். சிம்பாலிசம்னா வந்து குறியீட்டியம்னு வரணும். ஸோ 3 தப்பு. எம்பளம் தான் கரெக்டு. சரிங்களா? அதை ஒருமைப்பன்மை பிளேட்டை. சரிங்களா? குதிரை அவள் அருகில் வந்து இது நின்றது அப்படின்னு வருமா? நின்றன வருமா? நின்றது வருமா? எது வரும்? குதிரை வந்து பார்த்தா அவள் அருகில் எப்படி வந்து நின்றது, ஏன்னா குதிரைக்கு தான் சொல்லிட்டாங்க. அப்போ நின்றது தான் வரும், கரெக்டு. சரிங்களா? பொம்மை உடைத்தது யார்? எவ்வகை தொடர்? ஒரு வினா தொடர் தான். சரிங்களா? 38 ஆ. சரிங்களா? ஆ நிறை, ஆட்டு மந்தை, புல் கட்டு, கல் குவியல். அப்போ என்ன ஒரு ஆன்சரு? 3, 2, 4, 1. சரிங்களா? ஆன்சர் சி. அதை பாருங்கள் எறும்பு சரி உங்களுக்கு சாரை. சரிங்களா? எறும்பு சாரை. தென்னன். சரிங்களா? தென்னந்தோப்பு தான். சரிங்களா?
தென்னந்தோப்பு மாந்தோப்பு தான். வாழை தான் தோட்டம். சரிங்களா? அதை பாருங்க, கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டு பேர் இருக்குங்க. கற்குவியல். நம்ம ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம் கற்குவியல். இலைக்கு வேறு பேர் என்னது? சரிங்களா? இலைக்கு வேறு பேர் என்ன பொறுப்பா? ஆன்சர் சூப்பர் பி. சரிங்களா? வாழ்க்கையில் டேஷ் மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் டேஷ் கூத்து சொல்லும். அப்போ வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும், வாழ்க்கையில் தோற்கிறதெல்லாம் மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லுமா. அப்போ இதுதான் சரியானது. சரிங்களா? அணிகளின் புன்னகை, இது என்னதுன்னா நகைனா அணிகளின், இன்னொன்று தான் நகைனா புன்னகை, அப்படி வருமா? ஆன்சர் சி. 45ஆம் கொஸ்டின் பாருங்கள், அகரவரிசை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பா, இதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். அப்போ ஆன்சர் சி வரும். சரிங்களா? அதை பாருங்கள், ஆஸ்தினா வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆஸ்தி செல்வம் வரும். அனுமதினா இசைவு, இம்சைனா துன்பம் வரணும், அது தப்பு. உஷார்னா விழிப்புன்னு வரணும், இயல்பு கிடையாது. அனுமதினா இசைவு கொடுத்துருக்காங்க, அதுதான் சரியாக இருக்குது. சரிங்களா? அதுபோல் விடைகட்ட வினாக்கள், கோதை கவிதையை படித்தாள். அப்போ கோதை எதை படித்தாள்? கவிதையே படித்தாள், அப்படி தான் வரணும். சரிங்களா? தா என்பதன் வினையாளர் பெயர் தந்தவர். சரிங்களா? தந்த பெயரச்சும் தந்து வினையச்சும் தந்தான் வினைமுற்று, இது ஓகே. வாழ்க்கை என்பதன் வேர்ச்சொல். சரிங்களா? இப்போ என்ன வரும்? வாழ். சரிங்களா? தந்தான் என்பது வேர்ச்சொல் தா. கேட்டான் என்பது வேர்ச்சொல் கேள். பார்த்தான் என்பது வேர்ச்சொல் பார். திங்கள் ஒரு பொருள் தருஞ்சொல் பலச்சொல் கேட்டிருக்காங்க. திங்கள்னு நல்லா பாருங்கள், ஒரு மாதம், ஒரு கிழமை, சந்திரன், நிலவு. அது ஒரு பகலன் வராது, சூரியன் வராது, பருதி வராது. அதாச்சும் எடுத்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துடலாம். ஏ. சரிங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். எழினி, கிளி, பாடம், சரிங்களா? திரைச்சீலை அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எனது எழிலோவியமா இல்லை, நாடக திரைச்சீலை ஓவியம் வரைபடும் துணியை தான் நம்ம இப்படி சொல்லுவோம். சரிங்களா? ஒளி வேறுபாடு, வயலில், வயலில். சரிங்களா? சரிங்களா? வயலில் என்ன செஞ்சாங்களாம்? இந்த வயல் வராது. கலை, கலை, இந்த கலை வராது. இந்த கலை வருமா? இந்த கலை வராது. அப்போ என்ன வரும்? இந்த கலையை தான் நீக்கிறது. சரிங்களா? இந்த கலை மூங்கில் மாதிரி வந்துடும். இந்த கலை வந்து ஆயக்கலைகள், அந்த படிப்பு சம்மந்தமாக வந்துடும். கூரை, கூரை. சரிங்களா? இது வீட்டின் கூரை உங்களுக்கு தெரியும். இந்த கூரைனா புடவை தெரியும். அப்போ அதை வச்சு எடுத்துலாம். இது நிறைய தரம் பார்த்து தான். சரிங்களா? பறவையிடம் இருப்பது. சரிங்களா? பறவைக்கு இருப்பது, பறவையிடம் இருப்பது இறகு, பறவைக்கு இருப்பது அழகுங்க. அப்போ மன்னரிடம் இருப்பது வாளுங்காங்க. சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி. குருதி இந்த ரீதி வரணும், தப்பு. மன்னரிடம் இருப்பது வாள் அப்படிங்காங்க. வாள், எந்த வாள் வரணும்? இந்த வால் கரெக்டு தான். இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா மிருகத்துக்கு வந்துடும். சரிங்களா? குரங்குக்கு இருக்குது வால், இது இப்படி வந்துடும். இது வால் கரெக்டு தான். பறவைக்கு இருப்பது அழகு, இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? பறவையிடம் இருப்பது இறகு, இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? இப்போ என்ன வரும்? நீங்கள் இதை வச்சு எடுத்துடலாம். டி ஒன்று மட்டும் தப்பு, 3 தான் ஆன்சர் கரெக்டாக எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை வச்சு குருதி தான் தப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 1, 2, 3 தான் சரின்னு எடுத்துடலாம். அப்போ சி தான் வரும். சரிங்களா? ட்ரஸ்ட், ட்ரஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா யார்? சூப்பர், அறக்கட்டளை. எக்யூஸ்ட்ரி, இங்கே ஈக்குஸ்ட்ரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்னது? குதிரை ஏற்றம். சரிங்களா? அதாவது சொற்களை ஒழுங்குபடி சொற்கொடருங்க. இது அம்புவிடும் கலையே, அது என்ன வரும்? அம்புவிடும் கலையே ஏகலை என்றது தமிழ். சரிங்களா? கூட என்ன செஞ்சாது? முடைந்தார். அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. எப்படின்னா அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது, இல்லைன்னா அந்த பூஞ்சை அப்படின்னு சொல்லுவீங்களா? புஞ்சை சொல்லுங்க, அந்த புன்சை தான் சொல்லணும். சரிங்களா? அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது தான் சொல்லணும். 63 கொஸ்டின் பாருங்கள், இணை எழுத்துக்கள் அடிப்படை பொருந்தாது கேட்டுக்காங்க. அப்போ பாருங்கள், இஞ்சிக்கு இச்சி, இந்துக்கு இத்து, இம்முக்கு இப்பு, ஆனால் இல்லுக்கு இவ்வு கிடையாது. அப்போ ஆன்சர் பி. அப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அப்போ மதுரை கிடையாது. அதை பாருங்கள், பொருந்தாது கேட்டுக்காங்க. எஃகு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதத்தோட கூட்டியிருக்கிறோம், மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோட கூட்டியிருக்கிறோம். சரிங்களா? இடராளி. சரிங்களா? அப்போ வந்து இடராளின்னா வந்து பார்த்தீங்கன்னா துன்பம், இடர்னா துன்பம், அப்போ துன்ப கடல். சரிங்களா? உண்மைன்னா என்னது? அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டுக்காங்க. அப்போ பொய்மை. சரிங்களா? மீசை, அது வந்து மேலே, அதை எதிர்ச்சொல் கீழே. எதிரொலிக்க, இரு ப்ளஸ் ஓ என்ன ரோ ஆகும். அப்போ சி. நெடுமை ப்ளஸ் தேர், ஈர்ப்பதவி மை கெட்டது, நெடு இந்து வந்துச்சு. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தா சி. தேம்பாவணி, தேம்பா ப்ளஸ் அணி. சரிங்களா? அப்போ சி. 72 பாருங்கள், எது, என்ன, எங்கு, எப்படி போன்றான வினாச்சொற்கள் ஆகும் அப்படின்றாங்க. அப்போ பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னாலும் ஒரு வினாதான், என்ன என்பது ஒரு வினாதான், எங்கு அப்படின்னா ஒரு வினா, எப்படி அப்படின்னா வினாதான். இது எல்லாத்துக்கும் நம்ம வினாக்குறி போடுறதுக்கு எல்லாத்தையும்
போன்ற வினாச்சொற்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாமே வினாச்சொற்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக போய் அம்புக்குறி போடணும்னு வினாக்குறி போடணும் அவசியம் இல்லை. அதை போடாமல் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாத்தையும் தனித்து காமிக்காண்டி ஒரு ஒற்றைமேல் குறி மட்டும் யூஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதில் பாருங்களேன், ஒற்றைமேல் குறி இப்படி யூஸ் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் யூஸ் பண்ணல பாருங்களேன். அப்போ இது கிடையாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா எது, என்ன, எங்கே, எப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லவும் கூடாது. இது வந்து ஒன்றுக்கு மட்டும் சொல்ல முடியாது. ஆனால் பாருங்கள், இது பொதுவாக இப்படி போட்டு இது வந்து ஒற்றைமேல் குறி யூஸ் பண்ணி எப்படின்னு கேட்டாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். என்னது? ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா? இதுதான் தெரிஞ்சுக்கோம். இப்போ பாருங்களேன், இந்த சி வந்து பார்த்தீங்கன்னா எது, என்ன, எங்கு, எப்படி போன்ற வினாச்சொற்கள் ஆகும். அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்னத மாதிரியா இருக்குது, இல்லை அதை வந்து தனித்து காமிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வினாச்சொற்கள்ப்பா அப்படின்னு தனித்து காமிக்காண்டி ஒற்றைமேல் குறி போட்டு தனித்து காமிச்சு இதெல்லாம் வினாச்சொற்கள் அப்படின்னு தனித்து காமிக்காங்க. சரிங்களா? அதனால் அந்த ஆன்சர் என்ன? ஏ. அதை பாருங்கள், பொருத்தமான நிறுத்தல் குறி கேட்டிருக்காங்க. வண்டியில் ஏறுங்கள், அவர் அன்பு கட்டளையிட்டார் அப்படிங்க. ஓ, வண்டியில் ஏறுங்கள், வண்டியில் ஏறுங்கள், ஏறுங்கள்னு அப்படியே ஆச்சரியமாக பேசுவாங்க. சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புள்ளி வச்சு ஆச்சரியமாக வரும். ஏறுங்கள் ஏறுங்கள் அப்படின்னு அந்த ஆச்சரியமாக சொல்லிகிட்டே அன்பு கட்டளையிட்டிருப்பார். சரிங்களா? அப்போ வந்து இது ஒரு நேர்கூற்றாகவும் இருக்கும். வண்டியில் ஏறுங்கள், அவர் அன்பு கட்டளையிட்டார் அப்படின்னு வந்து பார்த்தா வண்டியில் ஏறுங்கள் ஏறுங்கள் என்று அவர் அன்பு கட்டளையிட்டார், ஏறுங்கள் ஏறுங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த குறி யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன? பி தான் வரணும். சரிங்களா? மற்றெல்லாம் வராது. அதனால் இது இல்லாமல் நேர்கூற்று அதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? அதை வாங்க. சைதாப்பேட்டை ஊர் பேர் மரு, அப்போ என்ன சைதே வரும். தஞ்சாவூரோட மருவு கேட்டுருக்காங்க. அப்போ என்ன வரும்? தஞ்சை. சரிங்களா? 76 கொஸ்டின். கும்பகோணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருவு கேட்டிருக்காங்க, குடந்தை. ஊர் திருச்சிராப்பள்ளி கேட்டிருக்காங்க, ஊர் மருவு திருச்சி. காலிங் பெல்னா அவங்களுக்கு தெரியும், அழைப்பு மணி. டெடாக்ட் காம்பலேஷன் நீதிநூல் திரட்டு. சரிங்களா? 80 ஆன்டிபயாட்டிக்னு என்னது? நுண்ணுயிர் முறி. இங்கே நகர்பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் வினாவியதற்கு அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொரு கூறுவது என்னது? என்ன விடை கேட்டிருக்காங்க. விடையெல்லாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கலாம். என்ன விடை? சுட்டு விடை. சரிங்களா? ஊருக்கு போகின்ற கேள்வி போக மாட்டேன் என்று கூறுவது மறை விடை. சரிங்களா? கடைத்தேர் எங்கே உள்ளது என்று வினா இடப்பக்கத்தில் உள்ளது. அப்படின்னா என்னது? சுட்டு விடை. 84 கொஸ்டின் பாருங்க. ஆண்டர்பிரனர்னா வந்து தொழில் முனைவோர். சரிங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டின்னு என்னது? கடமை. எஸ்காலேட்டர்னு என்னது? மின் படிக்கட்டு. ஹோமோகிராஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பெழுத்து. சரிங்களா? 88 கிணறுவெட்ட பூதம் கிளம்பியது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிகழ்வு தானே. பசுமரத்து ஆணி போல எப்படி எளிதில் மனதில் பதியும். சரிங்களா? செயற்பாட்டு வினை தேர்வு செய்யுங்க. செயற்பாட்டு வினை கேட்டுக்காங்க. அப்போ பாருங்கள், செயற்பாட்டு வினைனா படுபட்டது, அதை வச்சு எடுத்துடலாம். எவ்வகை வாக்கியங்கள்? கந்தனை திருந்த செய்தான் அப்படிங்காங்க. அப்போ செய்தான், செய்வை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிறவினை. சரிங்களா? கவிதா உரை படித்தாள். அப்போ பார்த்தீங்கன்னா உரை ஐ வந்துட்டு வெளிப்படையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செய்வினை. தமிழ் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதொழில் 2000 ஆண்டுகளாக தொன்மையுடையது. விடை கேட்ட வினாக்கள். அப்போது தமிழ் பண்பாட்டு திருவிழா விளங்கும் ஏறுதொழில் எத்தனை ஆண்டுகள் தொன்மையுடையது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுடலாம். சரிங்களா? 94 கொஸ்டின் பாருங்கள். விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழகத்தின் வாட்ஸ்வத் என்று புகழப்படுவர் வாணிதாசன். அப்போ தமிழகத்தின் வாட்ஸ்வத் என்பது என்ன இல்லை என்று புகழப்படுவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பி. சரிங்களா? 95 கொஸ்டின் பாருங்கள். விரிந்தது விரித்தது. சரிங்களா? அப்போ பாருங்கள், மலைக்காற்று வீச பூவின் இனங்கள் விரிந்தன, மயில் தொகை விரித்தது. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 95. சூப்பர். மலைக்காற்று வீச பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரித்தது அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? பொருந்து பொறுத்து, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து அது வருமா? வேலையில் பொருந்தால் லாபம் அடையலாமா? இல்லைன்னா பொருந்து இருந்தால் காலம் கை கொடுமா? அப்போ எனக்கு விடையினை சரியாக பொறுத்து வேலையில் பொருந்து அதுதான் சரியாக இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அறுத்து அருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அறுத்து அருந்து. அப்போ பாருங்கள், கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. சரிங்களா? கதிர் அறுத்த போது எப்படி? விரல் வந்து பார்த்தா அறுத்தது இல்லை, விரல் அருந்தது தான் வரணும். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரணும். 98 கொஸ்டின் ஆன்சர். தம்மின் தமக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணு இருக்கலாம் இனிதினார். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணு இருக்கலாம் இனிதார். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. அப்போ என்ன வரணும்?
தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணு இருக்கலாம் இனிதுனார் ஏ. சரிங்களா. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு என்னதுப்பா? சூப்பர், கல்வெட்டு. சரிங்களா. அதை அகரை வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பா வரணும். அப்போ அதை வச்சு எடுத்துடலாம். ஆன்சர் ஏ. சரிங்களா. 100 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தா நீங்கள் எத்தனை கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. தினமும் வந்து 100 கொஸ்டின் நம்ம வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா. தினமும் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கொஸ்டின் பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தா குரூப்பில் வரும். சரிங்களா. நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.